நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். எவ்வாறு விபூதி பூச வேண்டும் என்பது எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயமானது, அத்தியாவசியமான விஷயமாகும். குழந்தைகளுக்கும் சிறு வயது முதலே இதை நிச்சயம் சொல்லித்தர வேண்டியது கட்டாயமானதாகும். கட்டை விரலால விபூதி அள்ளி பூசக்கூடாது. அப்படி விபூதி அள்ளி கட்டை விரலால பூசினா நோய் தொல்லை அதிகமாக ஏற்படும். ஆள்காட்டி விரலால விபூதி அள்ளி தொட்டு பூசும் பொழுது பொருள் இழப்பு ஏற்படும். நடுவிரலால தொட்டு விபூதி அள்ளி பூசும் பொழுது நிம்மதியின்மை ஏற்படும். மோதிர விரலால விபூதி அள்ளி பூசுவதே சரியானதாகும். மோதிர விரலையும் கட்டை விரலையும் பயன்படுத்தி விபூதியை எடுத்து மோதிர விரலால பூசிக்கொள்ளும் பொழுது வாழ்வில் நிம்மதி, ஆரோக்கியம், ஞானம் எல்லாமே கிடைக்கும். சிவனடியார்களாக இருக்கட்டும், வயதில் மூத்தவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் இந்த 3 விரலையுமே பயன்படுத்தி கட்டை விரலாக சேர்த்து விபூதியை அள்ளி 3 விரல்களையுமே நல்லா விபூதியை தேய்த்து 3 விரல்களால ஆள்காட்டி விரல், மோதிர விரல், நடுவிரல் இந்த 3 விரல்களை பயன்படுத்தி நெற்றி நிறைய விபூதியை பூச வேண்டும். இதன் மூலமாக ஆணவம், கண்மம், மாயை என மும்மலமும் அழிந்து உலகமே வசப்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். நாடாண்ட மன்னனும் நூல் பல கற்ற பண்டிதரும் கடைசியில் பிடி சாம்பல் தான் என உணர்த்தவே விபூதியை பூசப்படுகின்றது. இப்பூ உலகில நாம அனைத்துமே அனுபவிக்க மூலமாக இருக்கக்கூடிய, கருவியாக இருக்கக்கூடிய இந்த உடல் உட்பட எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை குறிக்கவே சாம்பலை விபூதி என பெயரிட்டு நாம் பூசிக்கொள்கிறோம். அதுவும் ஏன் நெற்றியில பூச வேண்டும்? நெற்றி என்பது மனித உடலில் அதிக அளவிலான ஆற்றலை வெளியிடவும் உள்ளிழுக்கும் பயன்படுத்தக்கூடிய பகுதியாகும். அதனால தான் கோயில்ல சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கும் பொழுது கூட நெற்றி நிச்சயமாக அந்த கோவிலின் நிலப்பரப்பில் பதிய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. நெற்றியின் மையப்பகுதியில விபூதி தரிக்கும் பொழுது வாழ்வில் ஞானத்தை பெறக்கூடிய நிலையை உண்டு பண்ணும். தொண்டக்குழியில விபூதி அள்ளி பூசும் பொழுது நமது உடம்புல இருக்கக்கூடிய இறைசக்தி பெருகக்கூடிய நிலையாக இருக்கும். நெஞ்சு கூற்றின் மையப்பகுதியில விபூதியை தரிக்கும் பொழுது என்றென்றும் இறை உணர்வு நமது நெஞ்சினில் சுமந்து அந்த இறைவனின் அன்பை நாம் பெறலாம். எவ்வாறு விபூதி பூசக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலையை குனிந்து கொண்டு விபூதி பூசக்கூடாது. தலையை அண்ணாந்து பார்த்துதான் விபூதி தரிக்க வேண்டும். அடுத்தவரிடம் பேசிக்கொண்டும் வாயை திறந்து கொண்டும் விபூதி பூசக்கூடாது. விபூதியை பூசும் பொழுது, விபூதியை தரிக்கும் பொழுது சிவசிவ என்று ஜெபித்துக் கொண்டே விபூதியை பூச வேண்டும். திருநீர் பூசும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் கீழே விபூதி சிந்தக்கூடாது. கோயில்களிலுமே நம்ம விபூதி பிரசாதமாக வாங்கும் பொழுது அதை காலில் மிதிப்படுற மாதிரி அமைப்புல போடக்கூடாது. அது தோஷத்தை உண்டு பண்ணும். ஈர உடையினுடனும் ஒற்றை துணியுடனும் ஆடையின்றியோ விபூதி பூசக்கூடாது. திருநீர் பூசக்கூடாது. விபூதிகள் பூசுவதால ஐஸ்வர்யம் பெருகும், லட்சுமி கடாசம் பொங்கும் என்ற எண்ணத்துல எல்லாம் பூசக்கூடாது. விபூதி தரிப்பது நமது ஆன்ம வளத்தை பெருக்கும், இறையருள் கிடைக்க செய்யும். எதையும், எந்த சூழ்நிலையும், எந்த கஷ்டத்தையும் இறைவனின் துணையை கொண்டு எளிதில் கடக்க செய்யும். சந்தோஷத்தை விட நிம்மதி முக்கியம் என்பதை உணரச் செய்யும். ஆகவே நண்பர்களே, நிச்சயமாக எல்லோரும் விபூதி தரித்து இறைவனின் பேரருளை பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.